ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களா, ஊருக்குள்ள இன்னைக்கு நம்ம சிவபெருமான் வளர்த்த மாடு செத்து போச்சு. சிவபெருமானே, நம்ம ஊருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரும்னு குறி சொல்ற முனியமா சொல்லி போயிருந்தாங்க. அதனால எல்லாருமே ஊருக்குள்ள எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் எல்லாரும் போய் தூங்கிட்டாங்க. காலையில விடிஞ்சு பார்த்தா அங்க 2 மாடு மயக்கம் போட்ட நிலையில இருந்துச்சு. அந்த நேரத்துலதான் கருப்பசாமி மெல்ல மெல்ல எந்திரிச்சாரு. லட்சுமி, லட்சுமி என்னாச்சு? லட்சுமி, லட்சுமி என்ன நடக்குது? சிவபெருமானே எந்திரிங்க, லட்சுமி ஏதோ மயக்கம் போட்ட மாதிரி இருக்கு, சீக்கிரம் எந்திரிங்க, எல்லாரும் எந்திரிங்க, லட்சுமிக்கு ஏதோ ஆயிடுச்சு. என்னாச்சு மாட்டுக்கு? எல்லாரும் ஒவ்வொருத்தரா எந்திரிச்சாங்க. என்னாச்சு? நைட்டு நல்லா தானே இருந்துச்சு, எப்படி இப்படி ஆச்சு? மாடுகள் 2 மயக்கம் போட்ட நிலையில இருந்துச்சு. சிவபெருமான் போய் தொட்டு பார்த்தாரு. கருப்பசாமி, இந்த மாடுகளுக்கு இன்னும் உசுறு இருக்கு, ஆனா உசுருக்கு போராடிட்டு இருக்கு, எப்ப வேணாலும் உயிர் போடலாம், சீக்கிரம் இதை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், சீக்கிரம் இதை ரத்தின குண்ட யாகத்தை பண்ணாதான் இதை பொழைக்க வைக்க முடியும். ஐயோ, என்னது, நான் வளர்த்த மாடுகள் அப்படி ஆயிடுச்சு, என் பசங்க உசுரா இருந்தாங்க, இந்த மாட்டு மேல வந்தாங்கன்னா ரொம்ப அழுவாங்க. சிவபெருமானே, அதுக்குள்ள எப்படியாவது காப்பாத்திருங்க. அந்த கார்த்தி பையன் வந்துட்டான். என்னடா இது? என்னாச்சு? என்னாச்சு லட்சுமிக்கு? சொல்லுங்க, என்னாச்சு? என்ன லட்சுமிக்கு எதுக்காக இங்க படுத்திருக்கு? என்ன லட்சுமி பேச்சு மூச்சு இல்ல? லட்சுமி, லட்சுமி எந்திரி. இன்னும் 2 பேருமே மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க. ஐயோ, என் லட்சுமிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அப்பா, லட்சுமிக்கு என்னப்பா ஆச்சு? எதுக்காக லட்சுமி இப்படி இருக்கா? தம்பி, லட்சுமிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறப்பா, நீ கொஞ்சம் தள்ளியே நின்னு லட்சுமியை தொட வேண்டாம். நம்ம லட்சுமி இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளை விட்டு போயிடும்பா. ஐயோ, என் லட்சுமி செத்து போயிருமா? லட்சுமி, லட்சுமி, லட்சுமி உனக்கு ஒண்ணும் ஆகாது, என் லட்சுமி. அந்த நேரத்துல அவன் கை தொடவனே அந்த மாடு கத்த ஆரம்பிச்சிச்சு. இங்க பாருங்க சிவபெருமானே, கருப்பசாமி, லட்சுமிக்கு உயிர் இருக்கு, சீக்கிரம் லட்சுமி காப்பாத்துங்க. சிவபெருமானே, எப்படியாவது காப்பாத்துங்க. தம்பி, இதை காப்பாத்தணும்னா வேப்பலாம்பழம் வேற வேணும், அந்த இலை இங்க எங்கேயுமே கிடைக்கலப்பா. என்ன சொல்றீங்க? வேப்பலாம்பழம் இருந்தா அந்த நீளமா குச்சியா இருப்பா தானே? எனக்கு தெரியும், நான் ஒரு நாள் மலைக்குள்ள போகும்போது இருந்துச்சு, நாங்க போய் எட்டு வரேன். என் லட்சுமி காக்கு இது கூட பண்ண மாட்டேனா? அப்படியா? சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த வேப்பலாம்பழம் மரங்களை தேடி ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள போனான். இங்கதான் அந்த வேப்பலாம்பழம் இருந்துச்சு, இங்கதான் நின்று பார்த்தேன். எங்கடா காணோம்? கடத்திருச்சே, இந்த இலை நான் உடனே கொண்டுட்டு போறேன். அந்த பையன் வேகமா பறிச்சு கொண்டு போய் அதை ஊருக்குள்ள கொண்டு போனான். இங்க பாருங்க சிவபெருமானே, கொண்டு வந்துட்டேன், இப்ப லட்சுமிக்கு மேல புட்டுறேன். அந்த பையன் அந்த வேப்பலாம்பழ இலைய புழிஞ்சு 2 மாட்டோட வாயில விட்டான். எவ்வளவு நேரம் விட்டு எதுவுமே ஆகல. சிவபெருமானே, என்னாச்சு? இவ்வளவு நேரம் விட்டதுக்கு அப்புறம் எதுவும் ஆகல? அது ரொம்ப பாதிச்சிருச்சு, ஏதோ ஒரு தீய சக்தியோட சக்தி தான் இந்த மாடுகளை பாதிச்சிருக்கு. இதை தாக்கணும்னா வாங்க நம்ம நித்திய தீப தவத்தை இப்பவே செஞ்சாகணும். சிவபெருமான், கருப்பசாமி, சங்கிலி கருப்பு 3 பேரும் நித்திய தீப சபத்தை செஞ்சாங்க. ஓம் தரபாக வினமோக வினவாகனே யுவனாக அமதோக திலஜாம திரதாமனினாகினீராபே ஓம் தரவைங்கதானே நமகனே. சிவபெருமானே, அந்த நித்திய தவம் முடிஞ்சிருச்சு, என்ன அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? ஏதாவது பதில் சொல்லுங்க. எல்லாம் அமைதியா இருங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் எல்லாம் அமைதியா இருக்காங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒரு சோகமான விஷயத்த சொல்றேன். இந்த மாடு முழுசா செத்து போச்சு. இந்த மாட்டுக்கு மேல ஏதோ ஒரு தீய சக்தி பட்டுக்கிட்டே இருக்கு. ஐயோ, என் மாடு செத்து போச்சா? கஷ்டப்பட்டு நான் காலையில புல்லு போட்டு வளர்ந்து இப்படி செத்து போச்சு. பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்பதான் அந்த மாட்டோட கண்ணுக்குட்டி வேகமா வந்துச்சு. வேண்டாம் வேண்டாம், அந்த மாட்டு கண்ணுக்குட்டி அந்த பக்கம் தள்ளுங்க, செத்த மாட்டு பக்கத்துல கண்ணுக்குட்டி போக கூடாது. லட்சுமி, லட்சுமி இங்கிட்டு வா, இங்கிட்டு வா, பாக்கவே பாவமா இருக்கு. லட்சுமி இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா. இந்த மாடு நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, நேத்து யாரு மாடு மேய்க்க போனா சொல்லுங்க. கருப்பசாமி, நான் தான் என் மாடு மேய்க்க போனேன். சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு அமானுஷ்யமான விஷயம் ஏதாவது நடந்துச்சா? அமானுஷ்யமான விஷயம் எதுவும் நடக்கல. ஒரே ஒரு டைம் ஒரு இலை வந்து மேல வந்து 2 மாட்டு மேலே விழுந்துச்சு. நான் சாதாரண இலை தான் நினைச்சு அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சத்தியமான அந்த வழியா போனானுங்க. அந்த இலை எவ்வளவு பெருசு இருந்துச்சு, இருங்க ஒரே நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமி போய் ஊர் இலையில இருந்து ஒரு பாலடைஞ்ச இலையை கொண்டு வந்தாரு. இத பாருங்க, இந்த இலையான்னு பார்த்து சொல்லுங்க. ஆமா கருப்பசாமி, இது அந்த கருங்காலி பட்டை, இந்த பட்டையை வச்சுதான் இந்த மாடுகளை சாகடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த சக்திமான் தான் இதுக்கெல்லாம் காரணம். அப்படியா? இதுக்கு காரணம் அந்த சக்திமான் தான் நினைக்கிறேன். என் சக்தி எல்லாத்தையும் வச்சு அந்த சக்திமான் இங்க வர வைக்கிறேன். அந்த சக்திமான் 2 பேரும் பறந்து வந்து கீழே விழுந்தானுங்க. சிவபெருமானே, சத்தியமா நாங்க எதுவுமே பண்ணல, எங்களை மட்டும் விட்டுடுங்க ப்ளீஸ். சிவபெருமானே, இவனுக்கு தான் இதுக்கெல்லாம் காரணமா இருப்பானு, இவனுக்கு சொல்லுங்க, இப்பவே நான் அழிச்சிடுறேன். அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது வானத்தை நோக்கி அந்த மாடுகள் 2ம் கத்த ஆரம்பிச்சு. நிலத்தை விட்டு அப்படியே 10 அடி தூரம் தூக்கி மறுபடியும் டம்முன்னு கீழே விழுந்துருச்சு. சிவபெருமானே, இங்க பாருங்க, செத்து போச்சுன்னு சொன்னீங்க, மாடு உயிரோட தான் இருக்கு. சிவபெருமானே, இந்த மாடுக பண்றத பார்க்கும்போது இது ஒரு சாதாரண சக்தி இல்ல, இது அந்த 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 இருளரக்கனோடது. என்ன சொல்றீங்க? இருளரக்கனா? இருளரக்கனோட ஆவி மறுபடியும் வந்துருச்சா? கார்த்தி, மாட்டை தொடாத, மாடை விட்டு அந்த பக்கம் போயிடுங்க. இவங்க சொல்றது உண்மைதான். 25 வருஷத்துக்கு முன்னாடி போன அந்த இருளரக்கன் மறுபடியும் வந்துட்டான். சீக்கிரம் அந்த மாடுகளுக்கான இறுதி சடங்க பண்ணுங்க, என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். சிவபெருமானே. சக்திமான் அங்க இருந்து 2 பேரும் ஓடிட்டானுங்க. இந்த மாடுகளுக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணாங்க.
சிவபெருமானே இந்த மாட்டை ஆளுக்கு ஒருத்தரா தூக்கிக்கிட்டு சீக்கிரம் சுடுகாட்டு கொண்டு போயிடலாம், எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க. இருக்கிற எல்லாரும் தொட்டு கும்பிட்டாங்க. சங்கிலி கருப்பு ஒரு மாட்டையும் சிவபெருமான் ஒரு மாட்டையும் தூக்கிக்கிட்டு அப்படியே சுடுகாடு வரைக்கும் வந்து சுடுகாட்டுல வச்சாங்க. அந்த இருளரக்கனோட சத்தம் மெல்ல மெல்ல அதிகமாகிக்கிட்டே இருக்குது. சீக்கிரம் இந்த மாடுகளை அடக்கம் பண்ணலாம். தீர்த்த தண்ணீரை கொண்டுட்டு வந்து 2 பேர் சுத்தி வந்து அந்த அம்மா ஊத்துனாங்க. கடைசி சடங்கு பண்றதுக்காக அந்த மாட்டோட கண்ணுக்குட்டி வந்துச்சு. அந்த மாட்டோட கண்ணுக்குட்டி வந்து 2 மாட்டுக்கு மண்ணு தள்ளிச்சு. ஒரு வழியா எல்லா சடங்கும் முடிஞ்சிச்சு. சிவபெருமானு, யார் அந்த இருள இருக்கேன், அவனை அழிக்காம விடவே கூடாது. நம்ம மாட்டை 2 பேர்த்தையும் அநியாயமா கொன்னுட்டான்.